ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் மைதா மாவு வச்சு ஒரு கேக்கு தாங்க செய்ய போகிறோம். இது 5 ரூபா ப்ரூ வச்சு ஒரு சூப்பரான காஃபி கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நாம் இன்றைக்கி 1 டம்ளர் மைதா மாவு, 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், சீனி. இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி அரைக்கையில் மைதாவும் சீனியும் நல்லா ஒன்றா அரைப்பட்டு வந்துடும். இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்காத முட்டையாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதில் நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல, அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வாசனை வராத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் பாருங்கள், இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். 5 ரூபா ப்ரூ பாக்கெட் இருக்குல்ல, ப்ரூ காஃபி பவுடர், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். 5 ரூபா பவுடர். 2 ரூபா பவுடராக இருந்தால் 2 பவுடர் சேர்த்துக்கோங்க. இது அளவுக்காக தான் சொல்கிறேன். 5 ரூபா பவுடர் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம சேர்த்துட்டு அப்படியே ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்ம சேர்க்கையில் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போது இப்படி இருக்குது இல்லையா, இதில் நாம் காய்ச்சி ஆற வச்ச பால், மைதா மாவு எடுத்தோம்ல அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அதிக லிக்யூடாக போயிருச்சுன்னா 3/4 டம்ளர் பாலே போதுமானதாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அதில் தாங்க கேக் செய்ய போகிறேன். அதில் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நெய்யெல்லாம் தடவி வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி ஃப்ரூட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். அதாவது இந்த திராட்சை கேக்கு தான். நான் மாவில் மிக்ஸ் பண்ணி பவுலில் ஊற்றினேன். அதனால் எனக்கு திராட்சையெல்லாம் அடியில் நின்றுருச்சு. நீங்கள் கேக் செய்யும்போது திராட்சையை மாவோட மிக்ஸ் பண்ணி ஊற்றாதீங்க. நான் திராட்சை எப்போ சேர்க்கணுன்னு சொல்கிறேன், அப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு வைக்க போகிறேன். பவுலில் நல்லா நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 50 கிராம் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க, கரெக்டாக வரும். இப்போ நாம் இதில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி தட்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல கனமான கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. எந்த பக்கமும் சாயாமல் ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஸ்டவ்வு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கேக்கு தீஞ்சு போயிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குங்க. இப்படி இருக்கையில் நீங்கள் திராட்சையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது திராட்சை நீங்கள் சேர்த்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது திராட்சை சென்டரில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே திராட்சை சேர்த்ததால் எனக்கு திராட்சையெல்லாம் அடியில் போயிருச்சு. கேக்கு மேலே திராட்சையே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வந்துடும். அப்போ நீங்கள் திராட்சை அந்த டயத்தில் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கேக் வெந்து வரும்போது திராட்சை சென்டரில் இருக்கும். இப்போ கேக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இதை சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வச்சு. எனக்கு கொஞ்சம் கூட கேக் பிஞ்சிக்கவே இல்லைங்க, சூப்பராக வந்துருச்சு. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பர் சேஃபில் கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் சாக்லேட் ஏதாவது காஃபி சாக்லேட் மாதிரி இருந்தால் அதை மெல்ட் பண்ணி கேக் மேலே ஊற்றி சூப்பராக க்ரீம் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் கட் பண்ணி இதோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நாம் ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸை இதே மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.